குருனா யாருன்னா, இப்ப நெறைய நம்மளுக்கு இறைவன நோக்கி நெருங்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனா, நம்மளால நெருங்க முடியாது. ஏன்னா, நம்மளுக்கு தெரியாது எப்படி போகணும், என்ன செய்யணும், நம்ம செய்யறது சரியான வழிதானான்றதே நம்மளுக்கு முதல்ல தெரியாது. அதற்கு முதல்ல இறைவன அடைந்து முக்தி நிலையில இருக்கக்கூடிய அந்த தன்மை பெற்ற மானிட உருவுல இருக்கக்கூடியவர் தான் முதல்ல நமக்கு குருநாதரா அமைவாங்க. அவரின் மூலமாக, அவரின் அனுபவ ஞானத்தை கொண்டுதான் நம்மை போன்ற சிறிய சிறிய பக்தி கொண்ட ஆன்மாக்களை ஈர்த்து பெரும் பக்திகளை செய்யக்கூடிய பெரும் சித்தர்களாகவும் பெரும் சிவனடியார்களாகவும் உருவாக்கக்கூடிய தன்மை பெற்றவர்கள் மானிடனாக இருக்கக்கூடிய குருநாதர்களே அதை செய்வார்கள். அப்ப இறைவனா வந்து செய்ய மாட்டாரா? இறைவனாகவும் செய்வாரு. அப்படி இறைவனாக செய்யலனாலும் மானிட உருவாகவும் செய்வாங்க. ஏன்னா சிலர் உண்மையான பிரம்மத்தை நோக்கி அடைந்த குருகள் மிகவும் குறைவுதான். சிலர் வந்து ருத்ரன் அந்த நிலைக்கு அந்த நிலையில இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, பெரிய நிலையில இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா நமக்கு வந்து குருநாதர் என்பவர் யாருன்னா, நம்மளுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடியவர். உன்னுடைய ஆழ் மனசுல இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் நீ சொல்றதுக்கு முன்னாடியே உனக்கான பதில் அவர் சொல்லுவார். உன்னுடைய 1000 கேள்விகளுக்கும் நீ ஏற்கும் பட்சத்தில் சொல்லக்கூடியவர் தான் குருநாதர். அப்படி குருநாதர் வந்து நமக்கு அமையறதுக்கே முதல்ல தவம் இருக்கணும். நாம செய்த புண்ணியம் தான் தவம். அந்த தவம் இருந்தாதான் கிடைக்கும். முற்பிறவி உடைய பலன் இருக்கணும். அப்படி இல்லைனாலும் அமையும். ஆனா உடனே ஒரு குருநாதர் அமையத்துலாம் அவ்வளோ பெரிய விஷயம். குரு என்பவர் இறைவன் தான். இப்ப நான் இருக்கேன். நான் வந்து இப்ப சாதாரணமான ஆளு. நான் இப்ப தினமும் சிவத்தை நினைக்கிறேன். சிவம் சிவம் சிவன் ஓடுறேன். என்னுடைய சிந்தை எல்லாம் என்ன ஆகுதுன்னா முழுமையா சிவமாயிடுது. என் உள்ளம் எந்நேரமும் அவரை நினைத்து உருகுது. மற்ற சிந்தனை மற்ற செயல்கள் எதுவுமே நான் இடமே கொடுக்கல. எந்நேரமும் சிவமேன்னு இருக்கிற. அப்ப என் உள்ள குடியிருக்கக்கூடியவர் யார்? அந்த சிவம் தானே. அப்ப நான் ஒருவருக்கு இதை பண்ணு அதை பண்ணு சொல்லும் பொழுது அது எப்படி நான் சொல்றதா இருக்கும்? என்னுடைய சிந்தையில முழுமையா அந்த சிவம் ஊறி நான் முழுமையா சிவநிலை பெற்றுட்டேன். நானே சிவமா மாறிட்டேன். அப்ப நீ ஒருவருக்கு சொல்லும் பொழுது அது உன்னுள் இருக்கக்கூடிய சிவம் சொல்றாரு. அதனால தான் குருவை சிவம்னு சொல்லுவாங்க. ஏன்னா குருநாதரையும் சிவமும் இரண்டுன்னு சொல்ல முடியாது.